ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட குமரி கோஸ்டல் கிச்சனில் புளியங்காய் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக புளியங்காய் மரத்துலேருந்து பறித்து எடுத்து வச்சுருக்கிறேன். இது ஓரளவு கொஞ்சம் விளைஞ்ச புளியாக இருக்குது. இதை விடைக்கு ரொம்ப பிஞ்சு புளி கிடச்சதுன்னா சட்னி இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே ஒரு 6 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்கோங்க. கூடவே ஒரு 5 பல் பூண்டு எடுத்து வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகம் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த புளியை தண்ணியில் லைட்டாக கழுவிட்டு அதை பாதியாக கட் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற விதைகள் எல்லாம் நீக்கிடுங்க. அப்புறமா இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துடுங்க. இது கூடவே எடுத்து வச்சிருக்கிற பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கோங்க. அப்புறமா 5 பல் பூண்டு, சீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. கடைசியாக தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை மூடி வச்சு நல்லா மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு எண்ணெயில் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துங்க. அப்புறமா இதில் அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற புளியங்காய் மசாலாவை சேர்த்துருங்க. அந்த மிக்ஸி ஜாரை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து லைட்டாக கழுவி ஊற்றிடுங்க. அப்படியே மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இந்த புளியங்காய் சட்னியை பழைய சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அதோட காம்பினேஷன் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நம்மளோட புளியங்காய் சட்னி தயாராகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ருசியாக சாப்பிடுங்க, ருசிச்சு சாப்பிடுங்க.